தமிழுடைய விடுதலை போராட்டம் சார்பாக ஏராளமான கட்டமைப்புகளை உருவாக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். இவர் இருக்கிற பிரச்சனை பூரகையார் மணிகட்டுறது. ஸோ இன்றைக்கு நீங்கள் இந்த சட்டத்துறையில் ஒரு மணியை கட்டியிருக்கிறீங்க, அது தொடர்ச்சியாக உழைக்க வேண்டும்னு சொல்லி மனசார வாழ்க்கை. இன்றைக்கு எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு சொல்லி சொன்னால், முதலாவது பிரச்சனை தமிழுடைய தீர்வு என்ன என்பதை இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் ஒவ்வொரு கொள்கையோடும் ஒவ்வொரு தீர்வு திட்டங்களோடும் இருக்கிறார்கள். முதல்ல இந்த அரசியல் கட்சிகள் எல்லாரும் ஒருங்கிணைந்து தமிழருக்கான இறுதி வரைவு என்பதை தீர்மானித்து அந்த தீர்வை எல்லா கட்சிகளும் ஏற்றுக்கொள்கின்ற பட்சத்தில் அந்த தீர்வை மக்கள் மயப்படுத்த வேண்டும். மக்கள் அந்த தீர்வை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஏற்றுக்கொள்ளப்பட்ட தீர்வு தான் தமிழருடைய இறுதியான தீர்வு என்பதை எந்த மேசையிலே எந்த அரசியல் கட்சிகள் எந்த நாட்டிலே எந்த நாடாளுமன்றம் அதாவது ஜெனீவாவோ எங்கேயே போய் பேசினாலும் தமிழருடைய யோகமுக்கிய தீர்வு தமிழுடைய எதிர்கால இருப்புக்கான தீர்வு இதுதான் எங்களுடைய இறுதி தீர்வு என்பதை முதல் நிர்ணயம் செய்ய வேண்டும். அதிக தீர்வு என்ன, அதை குறைந்த தீர்வாக எந்த தீர்வை நாங்கள் ஏற்றுக்கொள்ளப் போகிறோம் என்பதை உறுதி செய்ய வேண்டும். இன்று இருக்கக்கூடிய நிலையிலே இங்கே 30 கட்சிகள் இருக்கின்றன. 30 கட்சிகளுக்கு 30 அரசியல் கொள்கை இருக்கிறது, அரசியல் கோட்பாடு இருக்கிறது. அவை எல்லாவற்றையும் ஒரு சேரே முதல்ல ஒருங்கிணைத்து கொண்டு வரும் பட்சத்தில் தான் தமிழருக்கான தீர்வு என்பது சாத்தியமாகும். கூடிய விடயங்கள் தொடர்பாக எங்களுக்கு நீங்கள் அறியத்தாருங்கள். நாங்கள் தொடர்ந்து இதனை உயிர்ப்பான ஒரு ஆவண காப்பமாக வைத்திருப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். இதை என்னையும் செழுமைப்படுத்துவோம், அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வோம். அது மிக மிக முக்கியம். 2009 யுத்தம் முடிந்த வாய்ப்பு இருக்காது. ஆகவே அந்த அறிவை கடத்துகின்ற பெரும் பொறுப்பிலே நாங்கள் இருக்கின்றோம். அதற்கு நூலக நிறுவனத்துடைய பிரதம நிறைவேற்று பணிப்பாளர் திருமதி ரஞ்சனமலர் அவர்களை அழைக்கிறேன். இந்த அவையிலே இருக்கின்ற பாராளுமன்ற ஏற்கனவே அறிமுகம் செய்துவிட்டார். அவருடைய இந்த நூலக நிறுவனத்தை பற்றி அநேகமானவர்களுக்கு தெரியும். இருந்தாலும் நான் சின்ன அறிமுகத்தை செய்ய வேண்டியிருக்கிறது. இது ரெண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு. அந்த வகையில நூலக நிறுவனம் இலங்கை தமிழர் சார்ந்த அனைத்து விடயங்களையும் தமிழ் வடிவில பாதுகாத்து அனைவருக்கும் இலவசமாக இலவச அணுக்கத்துல உலகத்துல எங்கே இருந்தாலும் பெற்றுக்கொள்ளுமாறு எங்களுடைய நாங்கள் எப்படியெல்லாம் எண்ணிம வடிவில பாதுகாத்து வாரோம். இந்த நிறுவனம் 2005ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. அப்ப அதை வச்சுக்கொண்டு நாங்கள் குருவரன் சொன்னது போல காப்பான ஆவணங்களை நாங்கள் ஆவணப்படுத்தி இருக்கிறோம். இப்ப 2021 தொடக்கம் 25 பார்க்கல தொழில்நுட்பத்தை கொண்டு போலீஸ் அதிகாரம் என்ற வார்த்தைகள் எதுவும் இல்லை. அதை பற்றி நாங்கள் பேச வேண்டும் என்ற போது சம்பந்தனையா சொன்னவர் இது ஒரு இடைக்கால உள்ளது அது 30% மேலே இந்த இஷ்யூக்கள் வரப்படாது. நீங்க சொன்னீங்க மக்கள் மயமாக்கல் இன்ஸ்டிடியூஷன் பில்டிங். வேர் இஸ் தட் பார்ட் ஆஃப் த ஸ்டோரி? இட் டிஸப்பியர். அதை விட நான் நீ வச்சிருக்கிற 2 விஷயங்களை இருக்கணும். அது ஒரு முக்கியமான விஷயம். மக்கள் இதுல இன்வால்வ் ஆக வேணும். 2வது மக்களின் எதிர்பார்ப்பு கூடி சென்றால் அரசாங்கத்தால ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டி வரும். அந்த எதிர்பார்ப்பை கூட்டுறதுக்கு மக்களின் அறிவு முக்கியமா? அப்படி என்றா இந்த எம்பசடர்ஸ் எல்லாம் எத்தனையோ பேர் வரைக்க இவ்வளவு காலம் நீங்கள் ஏன் எங்களுடைய பொலிட்டிக்கல் சயின்ஸ் பொடிகளையும் கான்ஸ்டிடியூஷன் பொடியங்களையும் வெளிநாடுகளுக்கு இவ்வளவு இடங்களுக்கு அனுப்பி ட்ரெயின் பண்ணி திருப்பி கொண்டு வந்து ஒரு 30-40 பேரை எங்களுக்கு முன்னுக்கு வைக்கலாத வேலை செய்து கொண்டு இப்பவும் வெயிட் பண்ணி கொண்டிருக்கீங்க. உங்களோட டைம் யுவர் அகாடமி யூ ஷுட் ஹேவ் ப்ரொடியூஸ் இந்த பிள்ளைகள் எல்லாம் வெளிநாட்டுல போய் கான்ஸ்டிடியூஷனல் பாலிசிஸ் அண்ட் டிவல்யூஷன் பாலிசிஸ் policy making பத்தி எல்லாம் படிச்சிருக்க வேணும். இது ஒன்றும் நடக்க இல்லை. So don't continue creating another institution which is a dormant institution. Start working, and that work is about mobilizing people and creating a people-based institution. Number one,
Number 2, how do we empower the community? எங்களோட பிள்ளைகள வெளிநாடுகளுக்கு அனுப்பி இந்த சுவிஸ் எம்பசிக்கு அனுப்பணும். இது நாளைக்கு தொடங்கணும். We need to send them to learn about all the importance of constitutions and policy making and things like that, so that by the time they come, they can stand up and talk, not bluff like what you are doing now. Thank you. நான் ஈழமக்கள் ஜனநாயக கட்சி சார்பாக ஒரு கேள்வி சுருக்கமாக நான் கதைக்க விரும்புகிறேன். குருவர் நபர்கள் திரு கௌரவ நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருந்தீர்கள், நியாயமான ஒரு கேள்வி. அதாவது இந்த லேபிள் பெயர் பலகை சம்பந்தமான பிரச்சனை, அது தவிர்த்து உள்ளடக்கம், அரசியல் தீர்வுக்கான உள்ளடக்கம் தான் எங்களுக்கு பிரதானமானது என்பதை மையப்படுத்தி ஒரு கேள்வியை அவரிடம் கேட்டிருந்தீர்கள். அதை அவர்கள் அதுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்றதை கேட்டுக்கொண்டு நான் ஏன் அதை சொல்றேன் என்று சொன்னால், இந்த பொறுப்புக்கூறல் சம்பந்தமாக இங்கே கதைக்கப்பட்டது. பொறுப்புக்கூறல் உண்மையாக இந்த பெயர் பலகை சம்பந்தமாக நாங்கள் கதைத்து வந்து இன்றைக்கு பல கட்சிகள் இன்றைக்கு 13ஆம் திருத்த சட்டத்தை பற்றி ஒன்று கூடி கரைச்சு கொண்டிருக்கிறார்கள். நல்ல விடயம், நீண்ட காலமாக வலியுறுத்தப்பட்ட அந்த விடயம் அன்றைக்கே எல்லாரும் சேர்ந்து அதை வலியுறுத்தி இருந்தால் பொறுப்புக்கூறல் விடயத்தில் வந்து தமிழ் கட்சிகள் விலத்தி கொண்டிருக்கலாம். சரிதானே? கௌரவ நாடாளுமன்ற உறுப்பினர் சரிதான் அவர்கள் சொன்னது மாதிரி அதுதான் எங்களுடைய கட்சியின் கொள்கையும். பிரிட்டிஷ் ஒற்றையாட்சி நாடு, அந்த நாட்டில் சமஷ்டிக்குரிய அம்சங்கள் இருக்கிறது. பெயர் தான் அங்க வந்து ஒற்றையாட்சி. ஆனால் ஸ்காட்லாந்து, அயர்லாந்து எல்லாம் வந்து எத்தனையோ 200 வருடங்களுக்கு முந்தைய போராட்டங்கள் அந்த நாடுகள் அங்கே தரிந்து, அதாவது பிரிந்து போறதுக்கான ஒரு உரிமையோட பிரிந்து போறோம் என்று சொன்ன உடனே நாங்கள் பிரிந்து போக மாட்டோம் என்று சொல்லி அந்த ஒற்றை ஆட்சிக்கு இணங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆக புதிய அரசியல் யாப்பு என்று சொல்லி தயவு செய்து காலத்தை கடத்தி இனியும் கடத்தி நாங்கள் பின்னுக்கு போகக்கூடாது. புதிய அரசியல் யாப்புக்கு 3-2 கிடைக்காது, அல்லது சர்வஜன வாக்கெடுப்புடைய எங்களுக்கு ஆதரவு கிடைக்காது. காரணம் என்னென்று சொன்னால், தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாசைகளை உள்வாங்கப்பட்ட ஒரு அரசியல் புதிய அரசியல் யாப்பு கடைசி வரையும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது என்பது என்னுடைய நிலைப்பாடு. அது சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்களை சொல்லணும் என்று எதிர்பார்க்கிறேன். இந்த போகாத ஊருக்கு வழி தேடுற மாதிரி தேடிக்கொண்டு நிற்காமல் உலக நியதியின் படியில இதில் எழுதியிருக்கக்கூடிய செல்ஃப் டிட்டர்மினேஷன், சுய நிர்ணய உரிமை என்பது எங்களோட மக்களுக்கு என்ன தேவை என்பது மக்கள் தீர்மானிக்கணும். கட்சிகளோ தலைவர்களோ காத்த அதிகாரம் இல்லை. அவ்வாறான பொதுவாக்கத்தை நோக்கி ஏன் தமிழ் கட்சிகள் ஒன்றுபட்டு செல்வது கூடாது, இலங்கைக்குள்ள தீர்வு இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. உங்களோட கருத்து ஒன்று முதலாவது இந்த சப் கமிட்டி சென்ற பிப்ரவரி சப் கமிட்டியில் விமல் ரட்நாயக்காண்டு ஸ்டாண்டை பற்றி கதைக்கும். அன்றைக்கு அவர்கள் எடுத்த ஸ்டாண்ட் வந்து அன்றைக்கு அவர்கள் எடுத்த ஸ்டாண்ட் வந்து அந்த நேரம் இருந்த அரசியல் சூழல், அந்த நேரம் அதிகாரத்தில் இருந்தவர்கள் விதமான விடயங்களை கருத்தில் கொண்டு எடுத்திருக்கிறாங்க. இன்றைக்கும் அதே ஸ்டாண்ட் கொண்டு நாங்கள் ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. ஏன் நான் சொல்றேன் என்றால், 1977ஆம் ஆண்டு கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் சந்திரிகா மண்டான் கொண்டிருந்த அந்த ப்ரோசஸ்ல ஜேவிபி கொடுத்த எத்தனையோ ப்ரப்போசல் என்னோட இருக்குது. அதில் ஒன்று சும்மா உதாரணத்துக்கு சொல்றேன், தமிழ் மொழியாக்கம் நடத்தப்படாட்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணாட்டி அந்த ஆஃபீஸர்ஸுக்கு எதாவது சார்ஜ் பண்ணணும். வெரி சந்திரிகா அம்மையாராக கொண்டு வந்த ப்ரப்போசலுக்கு மேலதிகமாகும். ஸோ அந்த எம்பிபிஎல்ல ஜேவிபி. ஸோ அதால் ஜேவிபி செய்யாத முடிவுக்கு நாங்கள் எடுக்காம இந்த கேள்விக்கு வர நீங்கள் முதலாவது எடுத்த கேள்வி, அதாவது இந்த 2017ஆம் ஆண்டு அந்த இதில் ஐக்கிய ராஜ்ய சொன்னது போல பொருளடக்கமா இல்லை லேபலாண்டதுல ஒன்றும் நீங்களும் சட்டத்தரணி ஒரு பொருள் கோரல்னு இருக்குது. எந்த ஆக்டிலையும் பொருள் கோரல்னு இருக்குது. அந்த கான்ஸ்டிடியூஷன்ல ஏக்கிய ராஜ்யம் என்னென்ன அதுக்கு ஒரு பொருள் கோரல் கொடுக்கப்பட்டது. பொருள் கோரலத்தான் நீங்க விவாத பொருளாக ஆக்கப்படுமே ஒழிய அது இருக்கிற லேவலே இல்லை. யூ மிஸ்டேக் பாயிண்ட். பொருளடக்கம் சரி, பொருளடக்கத்துக்கு மேலதிகமாக அந்த சொல்லப்பட்ட இது வந்து நாங்கள் ஆக்ஸ்போர்ட் இந்தியா இருக்கிற அரசியல் அமைப்புக்கு ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரிக்கு போகலாம், இல்லை பொலிட்டிக்கல் சயின்ஸ் டிக்ஷனரிக்கு போகலாம். பட்
இங்கே கேஸ் பொருள் கூட அதிலேயே கொடுக்கப்பட்டிருக்கு. அதை வச்சு தான் நாங்கள் பார்க்கணுமே ஒழிய லேபிள் வச்சு இல்லை என்று தமிழ் கட்சிகள் அல்லது தமிழர்கள் ஒரே தீர்வை முன்வைக்க வேண்டும் என்று பலரும் கருத்துரைகள் சொல்லியிருக்கின்றார்கள். அதற்கான பொறிமுறை என்ன? 5 கட்சிகள் சொன்னால் என்ன செய்ய போறோம்? எது என்னுடைய தீர்வோட நாங்கள் போக போகின்றோம்? எதை நாங்கள் முன்வைக்க போகின்றோம்? ஆகவே இதில் சிவில் சொசைட்டி ஒரு தீர்வை, தமிழ் மக்களுக்கான தீர்வை முன்வைக்க வேணும். அதுக்குள்ள கட்சிகள் அதை பற்றி அதை ஏற்றுக்கொண்டு ஒரே குடை கீழே எல்லாரும் வர வேணும். அதற்கான ஒரு பொறிமுறையை செய்யலாம் என்று என்னுடைய ஆலோசனையை முன்வைக்கிறேன். சித்தாந்தப்படுத்தியிருந்தார்கள். இலங்கையில எந்த கொழும்பு அரசாங்கமும் இதுவரை காலமும் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்த்தது கிடையாது, இனியும் தீர்க்க போறது இல்லை. 47 இன்று வரைக்கும் பல ப்ரொபோசல்கள் தமிழ் கட்சியினால் வைக்கப்பட்டிருந்தது, ஆனால் எல்லாரும் நிராகரிக்கப்பட்டது. ஆனால் இந்த சந்தர்ப்பங்கள்ல இந்த தமிழ் மக்கள் கொடுத்த விலை என்பது அதிகம். லட்சக்கணக்கான மக்கள் உயிர் போயிருக்கு, சொத்துக்கள் இருக்குது, கலவரங்களுக்கு போயிருக்கு. இவன் 13வது திருத்த சட்டத்தின் அடிப்படையில வரவழைக்கப்பட்ட இந்திய ராணுவமே 2000 பேரை கொலை செய்தது. சந்திரிகா ஆட்சி காலத்துல நாங்கள் வந்தி கோடி பலரை படுகொலை செய்த செம்மணிப்புதவர்களையும் அதுதான். அதே மாதிரி மஹிந்த ராஜபக்சவனுடைய வருகைக்கும் ஒரு ஆதரவு இருந்தது. இங்கே அவர் வருவார், ரணிலுக்கு வாக்களித்தார், தீர்வு கொடுக்க மாட்டார், அவருக்கு வாக்களித்தார் ஏதாவது கிடைக்கும்னு சொல்லி. ஆனால் மஹிந்த ராஜபக்ச 2009 வரையும் நடந்து கொடுத்த படுகொலை தெரியும். இன்று ஜேவிபி சுரேஷ் பிரசாத் திரும்ப சொல்றார், அவர் இடதுசாரி, ஒரு காலம் இடதுசாரி. அவர் அனுகுமார் தானாக்கியோ சொல்லியிருக்கார், இடதுசாரியோட மார்க்சிஸ்ட் கிடையாது. அவரை தொடர்ச்சியாகவே 30 வருஷத்துக்கு சப்போர்ட் பண்ணாங்க. இன்று வரையும் மாகாண சபை பிரித்தது மட்டும் இல்லை, யுத்தத்துக்கு முழு ஆதரவாக இருந்தது. யுத்தம் முடிஞ்ச பிறகு அவர் சோக சாவசிய சொல்லியிருந்தார். இந்த நிலைமையில நீங்கள் புதிய அரசியலமைப்பு சட்டத்தை கொண்டு வர வேணும், அதற்குள்ள தமிழ் பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறது எந்த அளவுக்கு சாத்தியமா? இது ஒரு இனவாத கட்சி தான் ஆட்சி அமைக்கும் சாத்தியமா? இதுக்கு பிறகு வேற அழிவுக்கு யார் பொறுப்பு? தமிழுடைய விடுதலை போராட்டம் சார்பாக ஏராளமான கட்டமைப்புகளை உருவாக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். இவர் இருக்கிற பிரச்சனை பூனகையார் மணிகட்டுறது. ஸோ இன்றைக்கு நீங்கள் இந்த சட்டத்துறையில் ஒரு மணியை கட்டியிருக்கிறீங்க, அதை தொடர்ச்சியாக உழைக்க வேண்டும்னு சொல்லி மனசார வாழ்த்து. இன்றைக்கு எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு சொல்லிட்டுன்னா, முதலாவது பிரச்சனை தமிழுடைய தீர்வு என்ன என்பதை இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் ஒவ்வொரு கொள்கையோடும் ஒவ்வொரு தீர்வு திட்டங்களோடும் இருக்கிறார்கள். முதல்ல இந்த அரசியல் கட்சிகள் எல்லாரும் ஒருங்கிணைந்து தமிழருக்கான இறுதி வரைவு என்பதை தீர்மானிக்க வேண்டும். அந்த தீர்வை எல்லா கட்சிகளும் ஏற்றுக்கொள்கின்ற பட்சத்தில் அந்த தீர்வை மக்கள் மயப்படுத்த வேண்டும். மக்கள் அந்த தீர்வை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஏற்றுக்கொள்ளப்பட்ட தீர்வு தான் தமிழருடைய இறுதியான தீர்வு என்பதை எந்த மேசையிலே எந்த அரசியல் கட்சிகள் எந்த நாட்டிலே எந்த நாடாளுமன்றங்களோ அது ஜெனீவாவோ எங்கேயோ போய் பேசினாலும் தமிழருடைய லோகபித்திய தீர்மானம் தீர்வு, தமிழுடைய எதிர்கால இருப்புக்கான தீர்வு, இதுதான் எங்களுடைய இறுதி தீர்வு என்பதை முதல் நிர்ணயம் செய்ய வேண்டும். அதியுச்ச தீர்வு என்ன, அதி குறைந்த தீர்வாக எந்த தீர்வை நாங்கள் ஏற்றுக்கொள்ளப் போகிறோம் என்பதை உறுதி செய்ய வேண்டும். இன்று இருக்கக்கூடிய நிலையிலே இங்கே 30 கட்சிகள் இருக்கின்றன. 30 கட்சிகளுக்கு 30 அரசியல் கொள்கை இருக்கிறது, அரசியல் கோட்பாடு இருக்கிறது. அவை எல்லாவற்றையும் ஒரு சேரே முதல்ல ஒருங்கிணைத்து கொண்டு வர பட்சத்தில் தான் தமிழருக்கான தீர்வு என்பது சாத்தியமாகும். இதனுடைய மக்கள் எண்ணிக்கை அத்தியாவசியமானது. நீங்கள் தீர்வு பேசுகிறீர்கள், தீர்வு வருகின்ற போது அதை அனுமதிப்பதற்கும் அல்லது எங்களை நாங்களே ஆள்வதற்கும் இனத்தொகை புலம்பெயர்ந்து கொண்டிருக்கிறது ஒன்று. இரண்டாவது, இனத்தொகை குறைந்து கொண்டிருக்கிறது. அதை அதிகரிப்பதற்கும் இருக்கின்ற இனத்தொகையை தக்க வைப்பதற்கும் உங்களிடம் ஏதாவது பொறிமுறை இருக்கிறதா? கட்சிகளும் சரி, எங்களுடைய அரசியல் செயல்பாளர்களும் சரி, இந்த கேள்வியை முன்வைக்கின்றேன். இன்றாவது பிரித்துக் கொள்ளாவிட்டால்
நான் நினைக்கிறேன் இந்த நிலையத்தின் ஆவணப்படுத்தல் மட்டுமே எங்கிருக்குமே ஒழிய மக்கள் இங்கே இருக்க மாட்டார்கள். இரண்டாவது விடயம் 2016 தீர்வு திட்டம் பற்றி கலந்து கொண்டிருக்கிறோம். நான் நினைக்கிறேன் தமிழ் மக்கள் பேரவை ஒரு தீர்வு திட்டத்தை பெரும்பான்மையான கட்சிகளின் ஆதரவுடன் மக்களுடைய பங்கேற்புடன் முன்வைத்திருந்தது. அது பல இடங்களிலே சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. அதை ஏன் மறந்து விடுகிறார்? நன்றி. 9 வரைக்கும் ஒரு கொள்கை ஒரு முடிவு அந்த இனத்துக்கான தேடலும் ஒன்றாதான் இருந்தது. அது 2009 வரைக்கும் அதுதான் உண்மை. ஆனால் இன்றைக்கு விதனையா சொன்னார் ஒரு கட்சியிலும் ஒரு கொள்கைகள் ஒரு அறிக்கைகளை கொடுக்குறோம். தமிழ் மக்களுக்குரிய பிரச்சனையே உண்டுதான். நீங்கள் ஏன் வேற வேற கொள்கைகள் வேற வேற தீர்வுகளை கொண்டு வாரீர்கள்? இப்போ நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தில் நீங்கள் உங்களுடைய பயணங்கள் கட்சி சார்ந்த அரசியலாகவும் தலைமைத்துவம் சார்ந்த பயணங்களாகவும் இருக்கிறாங்க நாங்கள் யோசிக்கிறோம்னு சொன்னால் இப்போ கட்சியிலும் அப்படி தான் இருக்கு. ஆனால் இப்போ இந்த விடயத்தை வந்து நீங்கள் பொதுமக்கள்கிட்ட சிவில் சமூகத்திட்ட கொடுத்து போட்டு அரசாங்கம்கார அந்த பண்டை எடுத்துக்கொண்டு அந்த மக்களுக்குன்ற கிராமங்களுக்கு நீங்கள் வேலை செய்தால் இந்த சிவில் சமூகங்கள்கிட்ட ஒரு தீர்வை கொடுத்து அந்த சிவில் சமூகம் ஒரு முடிவெடுக்க தமிழ் மக்களுடைய தீர்வை சிவில் சமூகம் கொண்டு ஏன்னு சொன்னால் நாங்கள் இன்றைக்கு வரைக்கும் இருக்கிற கட்சிகள் என்று சொன்னால் இன்றைக்கு வரைக்கும் கொடுக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கிறோம். தமிழ் மக்களுக்கான தீர்வை பற்றி சில விஷயங்களை நீங்கள் கதைச்சாலும் அடி மனதில் உங்களோட கட்சியும் உங்களோட தலைமத்துவங்களும் உங்களோட போட்டிகள் தான் இன்றைக்கு தலை தூக்கி இருக்குது. நீங்கள் ஐயன்னு சொல்லலாம். ஏன்னு சொன்னால் இந்த பயணத்துக்குள்ள நாங்கள் கிட்டத்தட்ட 45 வருஷமா பயணித்து கொண்டிருக்கோம். 87 அவன் இந்த ஒப்பந்தம் எழுதாக்க நான் நாவக்குழி நடுன்றேன். சரியா? இந்த 38 வருஷமா நாங்கள் 13வது திருத்த சட்டத்தை பற்றி கதைச்சு கொண்டிருக்கோம். 10 தர கொண்டு வேண்டாம்ன்றது ஒன்று வேணும் உண்டு. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் 13வது திருத்த சட்டத்தை பற்றி அரசாங்கம் தமிழ் மக்களுக்கு எதையும் செய்யும் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நீங்களுக்கு கேட்கப்படும் இதை கதைக்காக வருவது என்ன பொறுத்தவரை உங்களுக்குரிய நேரத்தை மிச்சப்படுத்தல். அந்த 13வது திருத்த சட்டத்தை பற்றி நீங்கள் கதைத்து கொண்டிருக்கிறது உங்களோட நேரத்தை வீண் விரயமாக்குங்கள். தயவு செய்து அதை விட்டு போட்டு சிவில் சமூகத்திட்ட நீங்கள் கூட கொள்கை கொடுங்க. அது சில முடிவெடுக்க வேணும். அப்படியே நிலவை தள்ளப்பட்டு கொண்டு போகிறோம். நான் கதைக்கிறது சரியா பிள்ளையோட எனக்கு தெரியல. என் மனதில் இருக்கிற விஷயம் இதுதான். நான் சொன்ன ஒரு வேர்டை கோட் பண்ணி ஆயுத போராட்டத்தை பெரும்பாலான நீங்கள் முன்னெடுத்தது. அவர் தன்னுடைய இறுதி காலத்தில் சொன்ன விஷயத்தை சரியாக புரிந்து கொண்டு அந்த ஆயுத போராட்டம் நடைபெற்றிருந்தார். எங்களுக்கிடையிலான சகோதர முரண்பாடுகள் வந்திருக்கார். அந்த நேரம் ஒரு கொள்கை தெளிவின்மை இருந்ததோ என்ற மத்தியில் என்ற சந்தேகம் இன்றைக்கும் நீங்கள் ஒருவேளை நீங்கள் சொல்லுகிற இந்த அரசியல் தீர்வை பெற்று தந்தால் கூட அதை வாழப்போகிறவர்கள் இளைஞர்கள். எங்களுடைய இந்த அரசியல் தீர்வு சம்பந்தமான நிலைப்பாடு என்ன, எங்களுடைய தேவை என்னன்றதை அறிந்து கொள்வதற்கு உங்களுடைய ஒவ்வொரு அரசியல் கட்சியும் இப்ப செய்து கொண்டிருக்கிற நடவடிக்கை என்னன்றதை நான் அறிய விரும்புகிறேன். இந்த நிகழ்வுக்கு அவர் கலந்து கொள்ள வேண்டும் என்று அழைத்த போது 2016-19 செயல்முறையிலே மிக சிறப்பான வெளியீடு மத்திய மாகாண உறவுகள் தொடர்பான உபகுழுவினுடைய அறிக்கை. மிக காத்திரமாக பல விடயங்களை முன்வைத்தது. அது தொடர்பாக அடையாளம் கொள்கை ஆய்வுக்கான நிலையமும் அந்த விடயம் சம்பந்தமாக ஒரு அறிக்கையை நாங்கள் அந்த நேரத்தில் விட்டிருந்தோம். அதிலே குறிப்பாக ஆளுநர் நியமனமானது முதலமைச்சரனுடைய கன்கரன்ஸ் ஏற்போடு தான் நியமிக்கப்பட வேண்டும் என்ற ஏற்பாடு, ஒருங்கிய நிரல் இல்லாமல் செய்யப்பட வேண்டும் என்ற நிலைப்பாடு, என்னை பொறுத்தவரையில் அதிமுக்கியமாக மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர் மற்றும் பிரதேச செயலாளர்கள் பிரதிப்பிரதம செயலாளர்களாகவும் துணை பிரதம செயலாளராகவும் பெயர் மாற்றம் செய்யப்பட்டு அவர்கள் மாகாணத்தினுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழ் கொண்டு வர வேண்டும் என்ற ஏற்பாடு. திரு தவராசா அவர்கள் எங்களோடு இருக்கின்றார். இந்த முன்மொழிகளில் அவருடைய பங்களிப்பு முக்கியமானது என்று நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன். போன்ற விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருந்தன. இருப்பினும் அந்த அறிக்கையில் தற்போது ஆட்சியில் இருக்கக்கூடிய பிரதம அரச கொறடா, பிரதம மந்திரிக்கு அடுத்த நிலையில் முக்கிய அமைச்சராக இருக்கக்கூடிய பிமால் ரட்நாயக ஒரு உறுப்பினராக இருந்தார். அந்த அறிக்கையில் அவர் சேர்ந்து கொள்ளாமல்
தமது கட்சியினுடைய நிலைப்பாட்டை ஸ்டியரிங் கமிட்டி வழிநடத்தல் குழுவுக்கு அறிவிப்போம் என்று அவர் அந்த அறிக்கையில் சேரவில்லை. திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கேட்டார், சுவிஸுக்கு போயிட்டு வந்ததுக்கும் கேட்ட கேள்விக்கும் என்ன சம்பந்தம் என்று. ஆனால் சுவிஸில் வச்சுத்தான் இல்லை நாங்கள் இதைத்தான் தொடரப்போகிறோம் என்று சொன்னால், ஜேவிபி 2016-19 ப்ராசஸில் ஒன்றில் எதிர்த்தது அல்லது மதில் மேல் பூனையாக இருந்தது. நான் ஏன் எதிர்த்தது என்று சொல்கிறேன் என்றால், இடைக்கால அறிக்கைக்கு தனியாக அவர்கள் வழங்கின அறிக்கையில் மாகாணத்தினுடைய ஆளுநர் அப்படியே வைத்திருக்கப்பட வேண்டும் என்றவாறான கிட்டத்தட்ட 13ஆம் திருத்தத்தில் தற்போது இருக்கக்கூடிய மாகாணத்துக்குரிய கெடுபிடிகளை இல்லாமல் செய்வதற்கு தாங்கள் எதிர் என்ற அறிக்கை அவர்கள் தனி அறிக்கையாக அனெக்ஷராக அந்த ஸ்டியரிங் கமிட்டியில் வந்திருந்தது. எங்களுக்கு அறிவூட்டும் விதத்தில் திரு சித்தார்த்தனோரிடம் நான் கேட்பது, 2016-19 செயல்முறையில் நீங்கள் பங்கு பற்றிய அனுபவத்தில் அதில் ஜேவிபியினுடைய அப்போதைய நினைக்கிறேன் அப்போ அவர் பிரதம எதிர்க்கட்சி புரோடா திரு அனுரகுமார் டிசநாயக, தற்போதைய ஜனாதிபதி வழிநடத்தல் குழு உறுப்பினராக இருந்தவர், பிமால் ரட்நாயக்க சப்கமிட்டி அண்ட் சென்டர் பெரிபெரி ரிலேஷன்ஸ் இருந்தவர். அதில் அவர்கள் ஆற்றிய பங்களிப்பை வைத்து கொண்டு ஜேவிபியிடமிருந்து அல்லது அதனை உள்ளடக்கிய என்பிபியிடமிருந்து இந்த அவர்கள் அரசாங்கத்தில் ஆட்சியில் இருக்கின்ற இந்த வேளையில் எதனை எதிர்பார்க்கலாம் என்பது தொடர்பான உங்களுடைய கருத்து பகிர். அனைவருக்கும் வணக்கம். முதலாவதாக அந்த அறிக்கை மத்தி பெரிசரை இந்த அறிக்கை சிறப்பாக இருந்தது என்று குருவர் கூறினார். அதற்கு நன்றி. அதே போல் பலர் அதை கூறியிருக்கின்றார்கள். அந்த அறிக்கை சிறப்பாக வந்ததற்கு முக்கிய காரணம் இங்கே முன்னால் இருக்கிறார் தேவராஜா. அவருடைய ஒத்துழைப்பு, அவருடைய முழுமையாக அதை உருவாக்குவதிலே அவர் மிக நீண்ட நேரமாக உழைத்ததை உருவாக்கியிருந்தார். அதே போல வேறும் பலர் மற்ற கட்சிகளை சேர்ந்த பலரும் அதற்கான ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் இன்புட்ஸையும் போட்டிருந்தார்கள். அது மாத்திரமல்ல, அதை விட நாங்கள் இந்த மற்ற மாகாணங்களை சேர்ந்த எதிர்கட்சி தலைவர்கள், கூடுதலாக எதிர்கட்சி தலைவர்கள், அவர்களை எல்லாம் கூப்பிட்டு அவர்களுடன் பல கலந்துரையாடல்கள் நிகழ்த்தி அதன் அடிப்படையிலே தான் அந்த அறிக்கை கொண்டு வரப்பட்டது. நீங்கள் கேட்ட கேள்வி பிமல் ரட்நாயக்கா அல்லது பெரிய சொல்லுவோம் பிமல் ரட்நாயக்கா ஜேவிபி, அதை நான் நினைக்கிறேன் அந்த நேரத்தில் அதுக்கு என்பிபிக்கும் ஜேவிபிக்கும் அவ்வளோ பெரிய சம்பந்தம் இல்லை என்ன. ஆகவே ஜேவிபி தான். ஆகவே ஜேவிபி அவர் நான் நினைக்கிறேன் 1-2 கூட்டத்துக்கு வந்திருந்தார்கள். அதுக்கு பிறகு அவர்கள் தாங்கள் தனியாக ஒரு அறிக்கை கொடுத்ததாகும் எங்களிடம் சொல்லி அவர்கள் வருவதில்லை. அதே போல் கம்மம்பிள்ளை, புதிய கம்மம்பிள்ளை, பிமல் பீர்வன்ஸ், இந்த இருவருமே அதை முழுமையாக நிராகரித்து தாங்கள் அதிலே பங்கு பெற்ற போவதில்லை என்றும் அவர்கள் கேட்டுமிருந்தார்கள் தங்களுக்கு பதிலாக வேறு ஆட்களை நியமிக்கும்படியும் கூட. அதே நேரம் தாங்கள் குறிப்பாக ஒரு அறிக்கையை கொடுத்திருந்தார்கள். ஆகவே அவர்களை பொறுத்தமட்டில் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லலாம். அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, அது அந்த அறிக்கையிலே கூறப்பட்டிருக்கின்றது. அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று. ஆகவே அவர்களுடைய நிலைப்பாடு என்னை பொறுத்தமட்டில் நான் தனிப்பட்ட முறையில் கூறுவதென்றால், நேரடியாக இந்த பெரும்பான்மை அரசியல் தலைவர்களுடன் அல்லது அந்த முக்கியமானவர்களுடன் நேரடியாக பழகக்கூடிய கலந்துரையாடக்கூடிய சந்தர்ப்பம் பிரசிடென்ட் பிரேமதாசாவிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டது. இன்று வரை என்னுடைய அறிவு எந்த ஒரு சிங்கள தலைவரோ நேரடியாகவே சொல்லுவோம் அல்லது அடுத்த கட்டங்களில் இருக்கக்கூடியவர்களோ ஒரு அதிகார பரவலாக்களை அதிகம் ஒரு நியாயமான தமிழ் மக்களுடைய அபிலாஷைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அதிகார பரவலாக்கை கொடுப்பதற்கு தயாராக இல்லை என்றே நான் கருதுகிறேன். அதுதான் இந்த பிரச்சனையை நீண்டு கொண்டு போவதற்கான காரணம் என்று நான் நம்புகின்றேன். நீங்கள் கூறினீர்கள் அந்த 72 தமிழர் கட்சியுடைய அந்த அப்போது இருந்த அரசியலமைப்பு சபையிலே அவர்கள் கொடுத்த பிரேரணை சம்பந்தமாக அதிலே அதை கூட அந்த நேரம் கூட
திருமதி ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கா சில விஷயங்களிலே ஒத்துக்கொள்ளலாம் என்று சிந்தித்தாலும் கூட அப்போது இருந்த பிலிக்ஸ் பண்டாரநாயக்கா அதை முழுமையாக, ஏனென்றால் அவருடைய கண்ட்ரோலிலே தான் ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கா அவர்கள் இருந்தார்கள். அதன் காரணமாகத்தான் அதிலே கொஞ்சம் கூட செய்ய முடியாமல் போனது. ஏனென்றால் அப்போது தமிழிசை கட்சி நீங்கள் கூறியது போல பல விஷயங்களிலே இறங்கி வந்து ஏற்றுக்கொள்ளலாம், ஏதாவது கிடைத்தால் ஏற்றுக்கொள்ளலாம் என்ற ஒரு நிலைப்பாட்டிலே இருந்தபோது கூட அதை செய்ய முடியாமல் போனதற்கு பிலிக்ஸ் பண்டாரநாயக்காவும் ஒரு காரணம். அது அவர் தான் தனியே இல்லை, ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கா நினைச்சிருந்தால் செய்திருக்கலாம் என்பதை எனது தந்தை என்னிடம் கூறியும் இருக்கின்றார். ஆகவே அன்று தொடக்கம் இன்று வரையும் பார்க்கின்ற போது நிச்சயமாக சிங்கள தலைமைகள் ஒரு நியாயமான தீர்வை தருவதற்கு தயாராக இல்லை என்றே நான் கருதுகிறேன். இந்த ஏக்கிய ராட்சிய அல்லது ஒற்றையாட்சி அல்லது ஒருமித்த நாடு, இந்த விஷயங்கள் சம்பந்தமாக இந்த பிரேரணையில் இருக்கின்றது, அவர்களுடைய இந்த இடைக்கால அறிக்கையில் இருக்கின்றது. அப்போது நான் கேட்டேன், ஏக்கிய ராட்சிய தான் கூட்டு ஆட்சி அல்லது என்று நாங்கள் தமிழிலே கருதுவோமாக இருந்தால், சிங்களத்திலே ஏக்கிய ராட்சிய கூட்டு ஆட்சியை தான் கூறுகிறது என்றால் நாங்கள் ஏன் இவ்வளவு நாளும் சண்டை பிடிச்சினார்? இப்படி கரைச்சியே இருக்க தேவையில்லை, பிரச்சனையை முடிஞ்சதே என்று. அதற்கு சரியான பதிலை சிங்கள தரப்பில் எது வருவதை தரவில்லை. நான் அந்த நேரத்தில் கேட்டேன், பலரை கேட்டேன். அந்த நேரத்திலே மிக முக்கியமான தலைவர்களோடு கேட்டிருக்கின்றேன். அவர்கள் அதை சிரித்து சமாளித்து விட்டு சென்று விட்டார்கள். அதிலிருந்து ஒன்று மிக தெளிவாக தெரிகின்றது. சந்த செல்வநாயகன் சொன்ன மாதிரி கடவுள் தான் காப்பாற்றவன் மட்டும் இந்த இவ்வளவு மிகப்பெரிய யுத்தத்தை தமிழ் மக்கள் நடத்தி மிகப்பெரிய அளவிலே எல்லாம் சர்வதேச ரீதியாக இன்று இருக்கக்கூடிய புலம்பெயர் தமிழர்களும் எவ்வளவோ முயற்சித்தும் இங்கு இருக்கக்கூடியவர்களும் முயற்சித்தும் நடக்கவில்லை என்றால் என்ன என்ற ஒரு கேள்வி அனைவருடைய மனத்திலேயும் இருந்து கொண்டிருக்கும். சம்பந்தனர் சொன்னார், சம்பந்தனர் அந்த நேரத்திலே அடிக்கடி அறிக்கை விடுவார், தீபாவளிக்கு வரும், தைப்பொங்கலுக்கு வரும் என்று. நானும் அந்த ப்ரோசஸிலே இருந்தபடியால் எனக்கும் அது ஒரு கேள்விக்குறியாகவே இருந்தது. என்னையும் கேட்க தோன்றிச்சு, இப்போ இப்படி சொல்கிறார், இப்படி வரும் உனக்கு. ஆகவே எனக்கு ஒரு தேவை இருந்தது, அவரை கேட்க ஒன்று. நான் அவரை கேட்டேன், அண்ணன் நீங்கள் இப்படி சொல்லி கொண்டிருக்கீங்களா, இது எங்களுக்கு ஒன்று பிரச்சனையாக கிடக்கேன். அப்போ அவர் சொன்னார், தம்பி நீர் எதையும் சொல்லி போட்டு போகலாம். நான் இந்த ப்ரோசஸில் இந்த செயற்பாடிலே மிக முக்கியமாக தமிழ் தரப்பிலே இருந்து செயற்படுகின்ற நான் நம்பிக்கை ஈனமாக கதைத்தால் அந்த ப்ரோசஸை நான் எடுத்து செல்லக்கூடாது, செல்லவும் முடியாது. அந்த பதிலே இருந்து நான் ஊகித்து கொண்டேன், அவரை நம்பல, ஆனால் அதை சொல்லாமல் கொண்டு போகிறார் என்று. அப்போதே நான் ஆனால் அன்று சொல்லவில்லை என்று எல்லாம் முடிந்து விட்டதாக சொல்லலாம் என்று சொல்லுகிறேன். அவரிடம் நான் பல விஷயங்கள் இதில் சம்பந்தமாக நான் கேட்பது உண்டு. பல குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் கூட தமிழர் தரப்பிலே அனைவரும் எவராக இருந்தாலும் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், மிக நேர்மையாகவே இந்த பிரச்சனையை பார்த்தார்கள். ஒரு நியாயமான தீர்வை கொண்டு வர வேண்டும் என்பதிலே அக்கறையாக இருந்தார்கள். ஆனால் அன்று தொடக்கம் இன்று வரையும் போராட்ட காலத்திலும் கூட, இதுக்கு உதாரணமாக சொல்வதென்றால் நாங்கள் பார்ப்பது இந்த காலங்களிலே சந்திரிகா பண்டாரநாயக்கா அவர்கள் ஒரு நியாயமாக நடந்தார் என்று, தீர்வை தருவதற்கு முயற்சித்தார் என்று. என்னை பொறுத்த மட்டில் ரணிலும் ஒரு தீர்வை கொண்டு வர வேண்டும் என்று அக்கறையாக இருந்தார் என்று நான் நம்புகிறேன். அதை அவர் வேறு காரணங்களுக்காக ஒரு தீர்வை கொண்டாந்து இந்த சனியினர் பக்கத்தில் வச்சுட்டு நாட்டை முன்னேற்றுவோம் என்று அவர் யோசித்திருக்கின்றார். சந்திரிகா அவர்களை அவர் ரிட்டையர் பண்ண பிறகு இந்திய தொலைக்காட்சி ஒரு தொலைக்காட்சியிலே கேட்டார்கள், இப்போது உங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் இருந்து நீங்கள் கொடுத்த அந்த ப்ரொபோசலை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீர்களா என்று. அவர் அதற்கு சொன்ன பதில் பெர்ஹாப்ஸ் லெஸ் என்று. அது ஏன் என்று கேட்டதுக்கு இப்போது புலிகள் இல்லையே என்று சொன்னேன். அதிலிருந்து ஒன்றாக தெரிகின்றது. ஒரு 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 நாங்கள் தொடர்ந்து அடித்து கொண்டிருங்கோன்ற மீனிங்கை தான் அவர் சொல்லியிருக்கா அவரோட. அந்த
ஆகவே அது மிக தெளிவாக தெரிகிறது. இருந்தாலும் அதற்காக நாங்கள் களைத்து சோர்ந்து விட்டுவிட முடியாது. வருகின்ற இளம் சந்ததிகள், இளைஞர்கள் பலர் இருக்கின்றார்கள். தொடர்ந்து நான் கூறவில்லை, எந்த சந்தர்ப்பத்திலும் இனி இந்த ஆயுத போராட்டத்தை பற்றி நான் கூறவில்லை. தொடர்ந்து சாத்வீக ரீதியிலே ஒரு அழுத்தங்களை கொடுத்து ஒரு நியாயமான தீர்வை எடுப்பதற்கான முயற்சியை நாங்கள் தொடர வேண்டும். அதை நாங்கள் கைவிட்டு அது பற்றி பேசுவதை கைவிடுவோமாக இருந்தால் நிச்சயமாக அது மறக்கடிக்கப்பட்ட ஒரு பிரச்சனையாக சென்றுவிடும். ஆகவே நாங்கள் தொடர்ந்து அதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம். மிக சுருக்கமான ஒரு ஃபாலோ அப் கொஸ்டின். என் முறையில் ஒரு லியூக்வார்ம், ஒரு அதோடு நெருங்கி செயற்பட விரும்பாமைக்காக அல்லது கான காரணம் அதை முன்னெடுத்தவர்களுடைய அரசியலில் நம்பிக்கை இல்லாமலா, அல்லது அரசியல் தீர்வு ஒன்றே தேவை என அவர்கள் கருதாமையாலும்? என்னை பொறுத்தவரை நான் கருதுவது இந்த பொதுவாக இடதுசாரி கொள்கைகளை பின்பற்றுவது என்று கருதுபவர்கள் தங்களுடைய ஆட்சி வந்துவிட்டால் இந்த அதிகார பரவலாக்கள் இன வித்தியாசங்கள் எதுவுமே இல்லை, இருக்கவும் முடியாது, இருக்கவும் கூடாது என்று அதை இன்று கூட அவர்கள் அப்படி கருதுகிறார்கள். அனுர்குமார் திசாநாயக் அவர்களுடன் நான் அவர் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தபோது இது பற்றி அதிகமாக கதைப்போம். எனக்கு சிங்களம் தெரியாது, ஏறக்குறை இங்கிலீஷிலும் சிங்களத்திலும் சேர்த்து அவரும் அப்படி கதைப்பார். கதைக்கின்ற போது அவரிடம் இந்த அதிகார பரவலாக்கள் இவைகள் சம்பந்தமான ஒரு ஒரு தெளிவான எண்ணப்பாடு இல்லை. ஒரு விஷயம் இந்த 13வது திருத்தத்தையோ அல்லது இந்திய இலங்கை ஒப்பந்தத்தையோ மிக இக்கட்டான நிலைக்குள்ளே கொண்டு போனதுக்கு ஜேவிபியும் ஒரு காரணம். 87 நடைபெற்ற மிகப்பெரிய கலவரங்கள், 87 இந்த இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை எதிர்த்து அதற்கெல்லாம் அவர்களும் ஒரு காரணமாக இருந்திருக்கிறார்கள். ஆகவே அவருடைய கட்சி அடிப்படையிலே அதிகார பரவலாக்களுக்கு ஒரு எதிரான கட்சி. இவர்களும் அதற்கு ஒரு எதிரானவர்கள் தான். அவர்களுடன் நான் கதைக்கின்ற போது இந்த தேர்தல் காலங்களிலே கூட நீங்கள் ஏதாவது ஒன்றை சொல்லத்தானே வேணும், தமிழ் மக்களுக்கு சாதகமாக இதை சொல்லுங்கள், இல்லாவிட்டால் உங்களை ஆதரிக்கக்கூடியவர்கள், ஆதரிக்க விரும்புகின்றவர்கள் நிச்சயமாக அல்லது ரகசியமாக உங்களுக்கு, ஏன்னா நான் அவர்கள் கூறியிருக்கேன், நான் என்னை பொறுத்தமட்டில் தனிப்பட்ட முறையிலே அனுரா மற்றும் அதில் இருக்கக்கூடியவர்கள் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, அல்லது ஒரு சிநேகிதம் இருக்கின்றது. நீங்கள் ஒரு சொன்னால் செய்வீர்கள் என்ற ஒரு நம்பிக்கையும் இருக்கின்றது. ஆகவே நீங்கள் அதை சொல்லுங்கள், அப்போது தமிழ் மக்கள் ஒரு ஓரளவுக்கு உங்களை ஆதரிப்பார்கள். என்னால் அனுராவை ஆதரித்த குறைவு இந்த பாராளுமன்ற தேர்தலில் கூட வந்தது. அந்த அடிப்படையிலே அவருக்கு சொன்னால் அவர்கள் அதற்கு சிரித்து சமாளிப்பார்கள், அல்லாது ஏதாவது ஒரு பதிலை சொல்வார்களே தவிர அதை ஒரு கமிட்டடாக சொல்வதற்கு தயாராக இருக்கவில்லை. ஆகவே நான் நம்புகின்றேன் அவர்களுக்கு என்ன என்னுடைய அறிவு, நான் பிழையாக இருக்க வேண்டும் என்று தான் நான் விரும்புகிறேன். எந்த ஒரு சிங்கள தலைவர்களும் தயாராக இல்லை என்று.